எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு எபிசோட்ல நான் எப்படி வால்யூம் அனாலிசிஸ் பண்றேன், எப்படி ஸ்கிரீனர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸ்டாக் ஃபில்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அந்த ஃபில்டர் பண்ண ஸ்டாக்லேருந்து எப்படி ஒரு 5லேருந்து 7 ஸ்டாக்கை செலக்ட் பண்றேன்னு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நேற்று மத்தியானம் எபிசோட் 18ல ஆல்ரெடி நான் இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். வால்யூம் அனாலிசிஸ், ஸ்டாக் செலெக்ஷன், ஸ்க்ரீனர் ஃபார்முலா. ஸோ அதனால இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எபிசோட் 18 பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு அப்புறம் வாங்க. இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எபிசோட் 18லே நீங்கள் மோஸ்ட்லி ஒரு சில ஸ்டாக்ஸ் நான் எப்படி செலக்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்க முடியும். அதுபடி பார்த்தீங்கன்னா கேனரா பேங்க் நம்பர் 1 ஸ்டாக். என்ன ரீசன்னா வால்யூம் பிரேக் அவுட் சூப்பராக இருக்கு. 52 வீக் ஹை அப்புறம் ஆல் டைம் ஹையை கிட்டத்தட்ட டச் பண்ணியிருக்கு. ஸோ என்னோட எதிர்பார்ப்பு திங்கக்கிழமை காலையிலேருந்து இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் ஆகி 120 அதுக்கும் மேலே டச் பண்ணி மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால ஃபண்டமெண்டல்ஸும் சரி டெக்னிக்கல்ஸும் சரி சூப்பராக இருக்கிற இந்த ஸ்டாக் நான் நம்பர் 1 செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி யூனியன் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வால்யூம் பிரேக் அவுட் பார்க்குறேன். இதுவும் ஃபண்டமெண்டலி நல்லா சீப்பாக கிடைக்கிற ஒரு ஸ்டாக்காக இப்போதைக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11%, 12% அதோட ஆல் டைம் ஹை 52 வீக் ஹைலேருந்து கீழே இருக்கு. ஸோ இது நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கு. நீங்கள் ஆர்எஸ்ஐயும் பார்க்கலாம் என்ட்ரி எக்ஸிட்டுக்கு. ஸோ சாலிடாக இதுவும் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தோணுது. மூணாவது ஸ்டாக் அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். இதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் 33 லட்சம் மட்டுமே இருக்கிற ஆவரேஜ் வால்யூம், 1 இயர் ஆவரேஜ் வால்யூம். ஒரே நாளில் கிட்டத்தட்ட 85 லட்சத்துக்கும் மேலே போனதால இது அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு 52 வீக் ஹை ப்ரைஸ் கிட்டையும் இருக்கிறதால இது நிச்சயமா இந்த 1490 1500ங்கிற ரேஞ்சை டச் பண்ணிடும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. எல்லா டிஃபென்ஸ் ஸ்டாக்கும் சரியான வால்யூம்ல மேலே போயிட்டு இருந்தது போன வாரம். இந்த ஆஸ்ட்ரா மைக்ரோவேவும் பார்த்தீங்கன்னா 4.25 லட்சத்துலேருந்து கிட்டத்தட்ட 13 லட்சம் வரைக்கும் வால்யூம் ஸ்பைக் ஆயிருக்கு. இன்னொன்று ஒரு 40லேருந்து 50 ரூபாய்க்கு ரேஞ்சில் தான் ஆல் டைம் ஹை டச் பண்ணுறதுக்கு கிட்ட இருக்கு. ஸோ இதுவும் நிச்சயமா 1200 அதுக்கும் மேலே வரும் வாரங்களில் மேலே போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இதுவும் நான் வாட்ச் பண்ண போறேன். 5வதா பாரதி ஏர்டெல். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபா மட்டும்தான் ஆல் டைம் ஹையை நோக்கி இருக்கு. ஒரு 4% தான். இதோட வால்யூம் ஆவரேஜா 67 லட்சத்துக்கு மேலே இருக்கிற இயர்லி வால்யூம். ஒரே நாளில் 1,14 லட்சத்துக்கும் மேலே போயிருக்கு. ஸோ நிச்சயமா டிஐஏ எஃப்ஐஏ எல்லாம் சிக்னிஃபிகண்டா அவங்க ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு கிளியரா தெரியுது. இது மட்டும் இல்லாமல் பாரதி ஏர்டெல் ஒரு ஸ்ட்ராங் மார்க்கெட் ஷேர் இருக்கிறதால ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ ஸ்டாக்கும் கூட, ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்கும் கூட. இண்டஸ்ட்ரி பியை விட ஸ்டாக் பியும் கம்மியாக இருக்கு. பெக் ரேஷியோவும் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இது நம்ம வாங்கினாலும் மாட்டிக்கிட்டாலும் லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாக் அப்படிங்கிறதால இது என்னோட ரேடார்ல இருக்கு. எல்லா என்பிஎஃப்சியும் மேலே போகுது. அதுலேயும் முக்கியமாக சோழமண்டலம் ஃபினான்ஷியல், அதுலேயே ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா இது சோலா ஃபினான்ஷியல் மட்டும் இல்லாமல் அதோட இன்சூரன்ஸ், மற்ற சோலா முருகப்பா குரூப்போட நிறைய ஸ்டாக்ஸ் இவங்க வாங்குறதால இந்த ஸ்டாக் சடனாக பூம் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய வால்யூம் கிட்டத்தட்ட 15 லட்சம் மேலே போயிருக்கு. அதாவது 5 மடங்கு வால்யூம் ஒரே நாளில் அதிகமாக இருக்கிறது நிச்சயமா அதிகமான நம்பிக்கையை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு 200 ரூபா சொச்சம் தான் 270 ரூபா சொச்சம் தான் ஆல் டைம் ஹைக்கும் இது கீழே இருக்க ஒரு 12%. ஸோ இது பூமாக ஆரம்பிச்சதுன்னா ஒரு மாசத்துல அதை டச் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவும் நான் வாட்ச் பண்ண போறேன். கொஞ்சம் நெகட்டிவ் பயஸ்லேருந்து ஒரு 1026 ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு 992க்கு வந்திருந்தாலும் இதோட வால்யூம் படி பார்த்தா இது திரும்ப பவுன்ஸ் ஆச்சுன்னா திரும்ப அந்த 1026 அதுக்கும் மேலே போறதுக்கு வாய்ப்பு உள்ளது பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் மட்டும் இல்லை, ஸ்ரீராம் ஃபினான்ஸும் இதே மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பஜாஜ் ஃபினான்ஸை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் மானிட்டர் பண்ணணும். ஸோ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நிச்சயமா புது ஆல் டைம் ஹை டச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் நம்ம பார்க்க போற இந்த 7 பங்குகள் நிச்சயமா டெய்லி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம ஃபார்முலாவை டெய்லி ஒரு வாட்டி
ரன் பண்ணிட்டு அதில் என்ன வந்து அதிக வால்யூமோட பிரேக் அவுட் ஆகுது, எங்கே RSI இருக்கு, இந்த மாதிரி ஃபண்டமெண்டல்ஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் செக் பண்ணுங்க. இது மட்டுமே, இந்த 7 மட்டுமே வந்து பார்க்கணும்னு இல்லை. திங்கக்கிழமை இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும், செவ்வாய்க்கிழமை ஒர்க் அவுட் ஆகாமலும் போகும். அதனால வந்து டெய்லி மானிட்டர் பண்ணுறது இந்த மாதிரி வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு இந்த 7 ஸ்டாக்ல வந்து 1-2 தான் வந்து பிக் பண்ணுவேன். சமயத்தில் எதுவுமே பிக் பண்ணாமல் கூட போவேன். ஏன்னா மண்டே மார்னிங் மார்க்கெட் என்ன ஆகுது, குளோபல் சுச்சுவேஷன் என்ன, வேற ஏதாவது நியூஸ் இருக்கா, இதெல்லாம் கூட நீங்க கவனிக்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க, இது மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.